ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம் இது வரைக்கும் 35 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 36ஆம் பகுதி. சூர்யா சுப்ரியா கிட்ட வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னு அவகிட்ட சொல்லணும்னு அவன் ரொம்பவே ஆசைப்பட்டு சுப்ரியா கிட்ட பேச முயற்சி செஞ்சப்போ சுப்ரியா அவங்கிட்ட பேசாமல் தன்னுடைய தங்கை காவியாவின் நினைப்பிலே இருந்துட்டான். சூர்யாவும் எதுவும் பேசலை, அமைதியாக இருந்துட்டான். மறுநாள் காலை பூபதி நேராக சூர்யா கிட்ட வந்து, டே சூர்யா, எல்லாரையும் ஈவினிங் வர சொல்லிட்டேன். நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் முக்கியமானவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அது சரி, என்ன ஃபங்க்ஷன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கேட்டார். மாமா, நீங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஆஃபீஸ்க்கு போயிட்டான். காவியாவோட வீட்டில் ராதிகா காவியா கிட்ட, காவியா, நாங்கள் சாயந்தரம் சுப்ரியாவோட வீட்டுக்கு போகிறோம்மா. நீ சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோடனே நேராக சுப்ரியா அக்கா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு காவியா கிட்ட ராதிகா சொன்னான். அம்மா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே யூனிஃபார்மோடவா அக்கா வீட்டுக்கு வர சொல்கிறேன்? நான் வீட்டுக்கு வந்து வேறு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேம்மா என்றாள் காவியா. அதெல்லாம் எதுவும் வேணாம், உன்னை கூட்டிகிட்டு போகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஆனால் உன்னையும் கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும்னு மாப்பிள்ளை சொல்லிட்டார். அதனால தான் நான் உன்னை அங்கே வான்னு சொல்கிறேன். உனக்கு அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸே போதும், நீ சும்மா வந்து நின்னா போதும். நான் சொல்கிறத மட்டும் செய், சரியா என்று கோபமாக சொன்னாள் ராதிகா. காவியாவுக்கு முகம் உடனே வாடி போனது. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக அக்கா வீட்டுக்கு வந்துடுறேன் என்று அவளும் சொன்னாள். சாயந்தரமே சூர்யாவோட வீடு ரொம்ப நல்லா அலங்காரம் செய்யப்பட்டு டெக்கரேஷன் எல்லாம் அருமையாக இருந்தது. வந்திருந்த அனைவருமே டெக்கரேஷனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சுப்ரியாவை பாராட்ட ஆரம்பித்தாங்க. ரீனா தன்னை மிகவும் நன்றாக அலங்காரம் செய்து கொள்வதிலே இருந்தாள். சுப்ரியாவுக்கு தான் எப்பவும் போல் வேலை சரியாக இருந்தது. அவள் எப்போதும் போல் சாதாரணமான ஆடையிலே இருந்தாள். பூர்ணிமா சுப்ரியா கிட்ட, அம்மாடி சுப்ரியா, என்னம்மா இது, நீ போய் குளிச்சுட்டு வேறு ஒரு நல்ல புடவையை கட்டிக்கோ என்றாள் பூர்ணிமா. பரவாயில்ல அண்ணி, மறுபடியும் குளிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ட்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, எனக்கு இதுவே போதும், நான் இப்படியே சிம்பிளாக இருந்துடுறேன் என்று மறுத்து விட்டாள். சுப்ரியாவின் வீட்டிலிருந்து அனைவரும் சூர்யாவின் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். நேராக சுப்ரியாவிடம் சென்று, சுப்ரியா, என்னம்மா திடீர்னு என்ன உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் என்று கேட்க, தெரியலம்மா, அவர் என்கிட்டேயும் எதுவுமே சொல்லலை என்றாள் சுப்ரியா. ரீனாவோட ஆடை அலங்காரத்தை பார்த்தா எனக்கு என்னவோ அவ சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன் என்றாள் வைதேகி அத்தை. சூர்யாவும் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருந்தான். கேக் ஆர்டர் செய்து வர வைத்தும் இருந்தான். சூர்யா வந்து அவன் பங்குக்கு அனைவரையும் வரவேற்றான். என்னப்பா சூர்யா, என்ன விஷயம்? சொல்லவே இல்லை. திடீர்னு உன்னோட வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஒருவேளை உன்னோட மனைவி முழுகாமல் இருக்காளா? நீ அப்பாவாக போகிறியா என்று ஒருவர் சூர்யாவிடம் கேட்க, சூர்யாவும் சிரித்து கொண்டே, கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள், நானே அப்புறம் சொல்கிறேன் என்று சொன்னான். காவியாவும் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு வந்தாள். அவளை பார்த்த உடனே சுப்ரியா ஓடி சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காவியா என்று அவளை வா வா என் அறைக்குள் வா என்று மேலே தன் அறைக்குள் அழைத்து சென்று அவளுக்காகவே ஸ்பெஷலாக செய்திருந்த அவள் ஃபேவரட் ஸ்வீட்டை எடுத்து காவியாவுக்கு ஊட்டி விட்டாள் சுப்ரியா. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் காவியா, அதனால தான் இந்த ஸ்வீட்டை நான் உனக்காக தனியாக செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். என்னால் இந்த தடவை உனக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கி தர முடியல. அக்காவை நீ தப்பாக எடுத்துக்காத என்று சொல்லி அழுதாள் சுப்ரியா. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க்கா, அட்லீஸ்ட் எனக்கு வாழ்த்தாவது சொன்னியே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச இந்த ஃபேவரட் ஸ்வீட்டே எனக்கு போதுங்க்கா என்று சொல்லி காவியாவும் அழுதாள். 2 பேரும் மாறி அழுது கொண்டிருக்க, என்ன அக்காவும் தங்கச்சியும் அழுது பாசமயில அப்படியே நனைஞ்சிட்டிங்க போல இருக்கு என்று கதவருகே இருந்து கேட்டான் சூர்யா. அவனின் குரலை கேட்டவுடன் இருவரும் உடனே கண்களை துடைத்து கொண்டு அவனை பார்த்தவுடன் எழுந்தார்கள். பிறகு சூர்யா சுப்ரியாவின் அருகில் வந்து, ஹலோ மேடம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் இறங்கி கீழே வரீங்களா என்று சுப்ரியாவிடம் சொன்னான் சூர்யா.
சரி என்று சுப்ரியா எழுந்து வர, ஏய் இந்த ஐமூஞ்சி கோலத்தோட வா. உங்கள் 2 பேரையும் இந்த ஐமூஞ்சி கோலத்தோட பார்க்கவே சுத்தமாக முடியல. இந்தாங்க, இதில் உங்கள் 2 பேருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சீக்கிரமாக கீழே இறங்கி வாங்க என்று 2 கவர்களை சுப்ரியாவிடம் தந்தான் சூர்யா. புது ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு என்று சுப்ரியா கேட்க, இங்கே பாரு, நீ இப்போ என்னோட மனைவி சரியா? அதனால் நான் சொல்கிற மாதிரி வா. இவளும் உன் கூடவே தானே இருக்க போகிறா. அதுக்காக இவள் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடவா இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அவளையும் கொஞ்சம் நல்லபடியாக அலங்காரம் பண்ணி கீழே அழைச்சிக்கிட்டு வா என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்கும்போது அங்கே வந்த பிருந்தாவிடம் சூர்யா, பிருந்தா, நீ இவங்க கூட இருந்து இவங்க 2 பேரையும் அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வா என்று பிருந்தாவிடம் சொன்னதும், சரிண்ணா, நான் அவங்கள அழைச்சிட்டு வரேன் என்றாள் பிருந்தா. கீழே மாடிப்படி விட்டு இறங்கி சென்ற சூர்யா நேராக ரவிச்சந்திரனிடம் சென்றான். சாரி மாமா, நான் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஆனால் எனக்கும் உரிமை இருக்குன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தனியாகவே ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று சொன்னவுடன் அவர் ஒன்றும் புரியாமல் சூர்யாவையே பார்க்க, மாமா, நேற்று காவியா கூட வரும்போது தான் அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு எனக்கு தெரிஞ்சது. சுப்ரியாவும் அவள் பிறந்த நாளை கொண்டாடணும் ஆசைப்பட்டான். அதான் காவியாவோட பிறந்த நாளை என் வீட்டில் கொண்டாட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க மாமா என்றான் சூர்யா. ரவிச்சந்திரன் திகைத்து தான் போனார். ராதிகாவும் வைதேகியும், ஆமாம், இன்னைக்கு காவியாவோட பிறந்த நாள், மறந்தே போய்விட்டோம் என்று சிறிது வருத்தப்பட்டார்கள். ஆர்டர் செய்து வந்திருந்த கேக்கிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி காவியாவின் பெயர் எழுதி அதில் எழுதப்பட்டு இருந்தது. சுப்ரியாவும் காவியாவும் அலங்காரம் செய்து கொண்டு கீழே இறங்கி வந்து சூர்யாவின் அருகில் சென்று நின்று கொண்டார்கள். சூர்யாவும் எல்லோருக்கும் கேட்கும்படியாக, இன்னைக்கு என் மனைவியோட தங்கை காவியாவுக்கு பிறந்த நாள், அதுக்காகத்தான் நான் உங்கள் எல்லாரையும் வர வச்சு காவியாவோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் என்று சொல்லி பிறந்த நாள் கேக்கில் கேண்டில் ஏற்றி காவியாவிடம், உன் பிறந்த நாள் இன்னைக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் மாமா நான் சும்மா இருந்தால் எப்படி, மெழுகுவர்த்தியை ஊது என்றான் சூர்யா. சுப்ரியாவுக்கும் ஆச்சரியம்தான். ஆனால் இது எப்படி இவருக்கு தெரிந்தது என்று மனதிற்குள் நினைத்தாள். காவியாவும் மெழுகுவர்த்தி ஊதி அணைக்க பிறந்த நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அனைவரும் வாழ்த்துக்களை கூறினார்கள். காவியாவும் கேக்கை வெட்டி சுப்ரியாவுக்கு ஊட்டிவிட்டு பிறகு சூர்யாவுக்கும் ஊட்டிவிட்டாள். பிறகு சுப்ரியாவும் சூர்யாவும் சேர்ந்து கேக்கை எடுத்து காவியாவுக்கு ஊட்டிவிட்டார்கள். ஏன்பா, முதல்லையே சொல்லியிருந்தா இந்த பொண்ணுக்கு நாங்கள் ஏதாவது கிஃப்ட்டு கொண்டு வந்திருப்போம் இல்லையா என்று சிலர் கோவப்பட, ஆமாண்டா சூர்யா, இப்போது நம்ம கூட இவளுக்கு என்னடா ப்ரெசன்ட் பண்ணுறது என்றாள் பூர்ணிமா. கவலையே வேண்டாம், நானே ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா காவியா, இந்த மாமாவோட சின்ன கிஃப்ட் என்று சொல்லி ஒரு சிறிய பார்சலை தந்தான் சூர்யா. என்னப்பா சூர்யா, காவியாவோட பிறந்த நாளை இப்படி அமர்க்கலமாக கொண்டாடி விட்டு கிஃப்டை சின்னதாக தர என்று ஒரு சிலர் கேட்க, ஏதாவது நகையாக இருக்கும் என்றார்கள் மற்றொருவர். அதற்குள் கிஃப்டை பிரித்து பார்த்த காவியா சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போய் கத்தினாள். மாமா, எனக்கு ஸ்கூட்டியா, அதுவும் புதுசா என்று அதன் சாவியை கையில் வைத்து கொண்டு வெளியிலே சென்று பார்த்தவள் தனக்கு பிடித்த கலரான பிங்க் நிறத்திலே ஸ்கூட்டி இருப்பதை பார்த்ததும் திரும்ப உள்ளே ஓடி வந்து, தேங்க்ஸ் மாமா என்றாள். இங்கே பார், உன் அக்கா தான் சொன்னான், ரொம்ப நாளாகவே உனக்கு வண்டி ஓட்ட ஆசைன்னு, அதனால தான் நான் உனக்காக இந்த ஸ்கூட்டியை வாங்கினேன் என்றான் சூர்யா. சுப்ரியா திகைத்து போய் சூர்யாவையே பார்க்க, உன் தங்கை காவியாவும் என் தங்கை பிருந்தா மாதிரி தான், எனக்கும் அவன் மேலே நிறைய அக்கறை இருக்கு என்று சொன்னான் சூர்யா. இதனை ரவிச்சந்திரன் குடும்பத்தார்களும் எதிர்பார்க்கவில்லை. எதற்காக மாப்பிள்ளை இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு அவளுக்கு எப்படி அவள் ஸ்கூலுக்கு போவா என்று தயக்கத்துடன் ரவிச்சந்திரன் கேட்க, இப்போவே வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாதான் நாளைக்கு அவள் காலேஜுக்கு போகும்போது அந்த ஸ்கூட்டியில் போகிறதுக்கு அவளுக்கு வசதியாக இருக்கும். இது என் தங்க பிருந்தாவுக்கு செய்கிற மாதிரியே இதுவும் என்னுடைய கடமைகள் ஒன்றா நினச்சி தான் நான் காவியாவுக்கு செஞ்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று சூர்யா ரவிச்சந்திரனிடம் கூறினார்.
சுப்ரியாவுக்கும் அதிர்ச்சி தான். சூர்யா இப்படி நடந்து கொள்வான் என்று அவளும் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இவரை என்ன கணக்கில் எடுத்துக்கிறதுனே தெரியல. இவர் பற்றி நம்ம போட்ட கணக்கெல்லாம் தான் தப்பாகிக்கிட்டே வருது. ஆனால் இவர் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு. காவியா கிட்ட இவர் இந்த அளவுக்கு கரிசனம் அக்கறையும் காட்டுவார்னு நான் கூட கொஞ்சமும் எதிர்பார்க்கல. காவியாவுக்கு நான் எத்தனை கிஃப்ட்டு பரிசாக கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி சூர்யா கொடுத்த கிஃப்டை காவியாவால் மறக்கவே முடியாது. அவளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தந்திருக்குன்னு காவியாவோட முகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. காவியாவோட இந்த சந்தோஷம் என் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறது. இந்த சர்ப்ரைஸை சூர்யா எனக்கு தருவார்னு என்னால் இப்போ வரைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல என்று சூர்யாவையே பார்த்து கொண்டு நின்றான். சுப்ரியா தன்னை பார்ப்பதை பார்த்தவுடன் அவனும் கண்களாலே என்ன என்று கேட்க, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரியா கிட்ட பக்கத்தில் வரும்போது சுப்ரியா அவனை விட்டு விலகி சென்று காவியா கிட்ட போய், நீ மாமா கிட்ட ஏதாவது சொன்னியா என்று கேட்க, காவியாவும் சூர்யா கிட்ட காரில் வந்ததுலேருந்து பேசுனதுலேருந்து எல்லாத்தையும் சுப்ரியா கிட்ட சொல்ல ஆரம்பித்தான். அப்போ தான் சுப்ரியாவுக்கு தெரிஞ்சது, ஓ அதனால தான் காவியாவோட பிறந்த நாளை அவர் திடீர் சர்ப்ரைஸாக வச்சு கொண்டாடி இருக்கார். பரவாயில்ல, இதை தான் அவர் நைட்டு என்கிட்ட சொல்லவும் வந்திருக்கார். ஆனால் நான் தான் அவரை புரிஞ்சிக்காமல் அவர்கிட்ட பேசாமல் அவரை அவாய்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு புதிய கலக்கத்தை கொண்டு வர ஆரம்பித்தா சுப்ரியா. சூர்யாவோட இந்த நடவடிக்கையால் தன்னுடைய மனநிலை மாறிக்கிட்டே வரதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்த சுப்ரியா, சரி ரீனாவோட விஷயத்தில் அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னாரே, பார்க்கலாம் அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சுப்ரியா தன்னுடைய சந்தோஷத்தை காவியா கூட சேர்ந்து கொண்டாட ஆரம்பித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 36ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.